அனைவருக்கும் வணக்கம். வேர்தடியில் இன்று நாம் பார்க்க போவது இந்திய வரலாற்றின் பக்கங்களில் சரியாக எழுதப்படாத ஒரு மாபெரும் பேரரசை பற்றியது. பொதுவாக பழங்குடியினர் என்றாலே காடுகளில் வாழும் எளிய மனிதர்கள் என்றுதான் பலரும் நினைக்கிறோம். ஆனால் இந்தியாவில் ஒரு காலத்தில் சொந்தமாக கோட்டைகளை கட்டி ஒரு பேரரசியை உருவாக்கி நாணயங்களை வெளியிட்டு ஆட்சி செய்த ஒரு மாபெரும் பழங்குடியினம் இருக்கிறது என்றால் நம்புவீர்களா? ஆம், அவர்கள்தான் கோண்ட் பழங்குடி மக்கள். இந்தியாவின் இதய பகுதியான மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் வாழும் இவர்களது வரலாறு மகாபாரத காலத்திற்கு முந்தையதென்று கூறப்படுகிறது. வீரத்திலும் கலையிலும் தங்கள் தனித்துவமான வாழ்க்கை முறையிலும் உலக புகழ் பெற்ற இந்த மனிதர்கள் யார்? இந்த கோண்ட் சமுதாயம் பற்றிய வியக்க வைக்கும் முழுமையான வரலாற்றை ஆழமாக பார்ப்போம். கோண்ட் என்ற வார்த்தை கொண்டா என்ற தெலுங்கு வார்த்தையிலிருந்து வந்தது. இதற்கு மலை என்று பொருள். இவர்களது மொழியான கோண்டி திராவிட மொழி குடும்பத்தைச் சேர்ந்தது. வரலாற்றில் 14ஆம் நூற்றாண்டு முதல் 18ஆம் நூற்றாண்டு வரை மத்திய இந்தியாவின் பெரும்பகுதியை இவர்கள் ஆட்சி செய்தனர். அந்த பகுதிக்கு இவர்களது பெயரால் கோண்டவானா என்ற பெயர் இருந்தது. இவர்களது ஆட்சி காலத்தில் 4 பெரிய கோண்ட் பேரரசுகள் இருந்தன. குறிப்பாக கர்கா மண்டலா பேரரசின் ராணியான மகாராணி துர்காவதி முகலாய பேரரசர் அக்பரின் படைகளை எதிர்த்து போரிட்டு போர்க்களத்தில் வீரமரணம் அடைந்த ஒரு மாபெரும் கோண்ட் வீராங்கனை ஆவார். பழங்குடி மக்கள் இன்றும் இவரை ஒரு தெய்வமாக வணங்குகின்றனர். கோண்ட் மக்களின் பாரம்பரிய உடை மிகவும் எளிமையானவை, அதே சமயம் வசதியானவை. ஆண்கள் தோட்டி மற்றும் தலைப்பாகை அணிகிறார்கள். பெண்கள் லூக்கா எனப்படும் பருத்தி புடவைகளை தங்களின் தனித்துவமான பாணியில் கட்டிக்கொள்கிறார்கள். திருவிழா காலங்களில் ஆண்கள் மயிலிறகளான கிரீடங்களை தலையில் சூடிக்கொள்வது வழக்கம். இவர்களது ஆபரண கலாச்சாரத்தில் மிக முக்கியமானது கோதாரி எனப்படும் பச்சை குத்தும் பழக்கம். கோண்ட் பெண்கள் தங்கள் உடல் முழுவதும், குறிப்பாக கை மற்றும் முகத்தில் விசித்திரமான வடிவங்களில் பச்சை குத்திக் கொள்கிறார்கள். இந்த உலகத்தை விட்டு அழியும் போது நம்முடன் வரக்கூடிய ஒரே சொத்து உடலில் இருக்கும் இந்த பச்சை மட்டும்தான் என்பது அவர்களின் விசித்திரமான நம்பிக்கை. காடுகளோடு இயந்தி வாழும் இவர்களது முதன்மை உணவு திணை மற்றும் சிறுதானியங்கள் ஆகும். குறிப்பாக கோடோ மற்றும் குட்கி எனப்படும் திணை வகைகள் இவர்கள் அதிகம் உண்கிறார்கள். தினமும் காலையில் இவர்கள் சாப்பிடும் பேச் என்ற கஞ்சி இவர்களது பாரம்பரிய பானமாகும். இது உடைந்த திணை மற்றும் அரிசியை வேக வைத்து செய்யப்படுகிறது. மேலும் காடுகளிலிருந்து சேகரிக்கப்படும் மகுவா மலர்களிலிருந்து தயாரிக்கப்படும் சாறு இவர்கள் வாழ்வியலோடு கலந்த ஒன்றாகும். கோண்ட் மக்களின் முக்கிய வாழ்வாதாரம் விவசாயம் மற்றும் காடு சார்ந்த தொழில்கள்தான். காடுகளிலிருந்து விறகு, மூலிகை, தேன் மற்றும் மகுவா பூக்களை சேகரித்து விற்பனை செய்கிறார்கள். ஆனால் இவர்களை உலக அளவில் புகழடைய செய்து மற்றும் வாழ்வாதாரமாக மாறியிருப்பது இவர்களது தனித்துவமான கோண்ட் ஓவியங்கள். இவர்கள் தங்கள் வீடுகளின் சுவர்களிலும் தரைகளிலும் கோடுகளையும் புள்ளிகளையும் மட்டுமே பயன்படுத்தி இயற்கையை ஓவியங்களாக வரைகிறார்கள். மரங்கள், பறவைகள், விலங்குகள் மற்றும் தங்களின் நாட்டுப்புற கதைகள் இந்த ஓவியங்களை பிரதிபலிக்கின்றன. இன்று இந்த ஓவியங்கள் சர்வதேச கலைக்கூடங்களில் பல லட்சங்களுக்கு விற்கப்படுகின்ற உலகளவில் புகழ் பெற்றவை. பழங்குடியினரிடையே, குறிப்பாக முரியா கோண்ட் பிரிவினரிடம் கோத்துல் என்ற ஒரு மிக விசித்திரமான மற்றும் முற்போக்கான சமூக அமைப்பு நடைமுறையில் இருக்கிறது. கோத்துல் என்பது கிராமத்தின் நடுவே இருக்கும் ஒரு பெரிய மூங்கில் குடில். கிராமத்தில் இருக்கும் இளம் வயதினரான சிறுவர்கள், சிறுமிகள் இரவு நேரத்தில் இந்த கோத்துல் குடில் ஒன்றாக கூடுவார்கள். அங்கு அவர்களுக்கு தங்கள் பாரம்பரிய நடனம், இசை, கதைகள், விவசாய முறைகள் மற்றும் சமூக கட்டுப்பாடு கற்றுத்தரப்படும். அதாவது இது ஒரு பழங்குடி பள்ளி மற்றும் சமூக கூடம் போல செயற்படும். ஒரு காலத்தில் காடுகளுக்குள் மட்டுமே வாழ்ந்த கோண்ட் மக்களின் வாழ்க்கை முறை இன்று முற்றிலும் மாறிவிட்டது. இந்திய அரசின் கல்வித் திட்டங்கள் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டங்கள் மூலம் இன்றைய கோண்ட் இளைஞர்கள் நவீன கல்வியை பெற்று மருத்துவர்களாகவும், பொறியாளர்களாகவும், அரசு அதிகாரிகளாகவும் மாறி வருகிறார்கள். இவர்களது பாரம்பரிய கோண்ட் ஓவியங்கள் இன்று டிஜிட்டல் மயமாகி ஆடைகள், புத்தகங்கள் மற்றும் இணையதள வடிவமைப்புகளில் பயன்படுத்தப்படுகின்றன. காடுகளையும் தங்கள் தனித்துவமான கோண்ட் மொழியையும் மறக்காமல், அதே சமயம் நவீன டிஜிட்டல் உலகத்தோடு தொழில்நுட்பத்தோடும் தங்களை மிகவும் வேகமாக இவர்கள் இணைத்து கொண்டு வருகிறார்கள். ஆங்கிலேயர் வருகைக்கு பிறகு தங்களின் கோட்டைகளையும் நிலங்களையும் இழந்த கோண்ட் மக்கள் இன்று தங்களின் அறிவுத்திறனாலும் உலக புகழ்பெற்ற கலைகளாலும் மீண்டும் தங்களின் பெருமைகளை மீட்டு வருகிறார்கள். காட்டை தெய்வமாக மதித்து இயற்கையோடு வாழ்ந்து வரும் இந்த கோண்ட் பழங்குடியினர் இந்தியாவின் கலாச்சார வரலாற்றில் அழியாத பொக்கிஷங்கள். இது மாதிரி மேலும் நிறைய வீடியோக்களை பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.